ஸ்டார்ட். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி நிறைய போட்டித் தேர்வு சந்திக்கக்கூடிய மாணவர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம அடுத்த தலைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த தலைப்பு, போன வீடியோலயே நம்ம சங்ககால மகளிரோட விளையாட்டுக்கள், குழந்தைகளோட விளையாட்டுக்கள் அதை பத்தி பார்த்தோம். இப்ப ஆடவர்கள் என்ன மாதிரியான விளையாட்டு விளையாடுறாங்க, ஆடவர்கள் மட்டும் இல்லைங்க, பொழுதுபோக்கிற்காக முதியவர்களும் கூட விளையாட்டை விளையாடிதான் மகிழ்ந்திருக்காங்க. அதனாலதான் என்னவோ அவர்கள் எல்லாமே ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தனர். சரி, பார்க்கலாமா? இப்ப கிணறு அப்படின்றதற்கு பொருள் என்ன அப்படின்னா கேணி. இன்னைக்கு கிராமங்கள் தோறும் இல்லாம கூட நகரங்கள் தோறுமே கேணி வச்சு விவசாயம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா? இப்ப கிணறு அப்படின்னா கேணி. இந்த கிணறுல வாலிப பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆடவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு குச்சி, அதாவது ஒரு கம்பு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாலிப பையன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கிணறுக்குள்ள இறங்கி, அதாவது தவ்வி கீழே போய் மண் எடுத்துட்டு வரணும். மண்ணை எடுத்துட்டு வந்தானோ வரலையோ அவனை விரட்டி பிடிக்கக்கூடிய விளையாட்டு கிணறு அப்படின்னு சொல்றோம். ஆடவர் கிணறு தாண்டுதல் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாடினாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் 1 2 3 போடும் பொழுது யாரு லாஸ்டா கடைசியா அவங்க விளையாட்டை விட்டு விலகுறாங்களோ அவங்க கையில, ஒரு இளைஞன் கையில குச்சியை கொடுத்து அவனை தவ விட்டுறது. அவன் கீழே கிணறுக்குள்ள போய் என்ன செய்யறான் அப்படின்னா, ஊண்டி வச்சுட்டு வெளிவரதுக்குள்ளேயே தண்ணி குச்சியை மேலே ஏற்றி விட்டுரும். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தவ்வி அந்த குச்சியை யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் இந்த கிணறு தாண்டுதல் அப்படின்ற ஒரு விளையாட்டை ஆடவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர் என்பதற்கு சங்க இலக்கியங்கள் சாட்சி பகர்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம நாடறியக்கூடிய ஒரு உண்மையானது என்ன அப்படின்னா ஏறுதழுவுதல். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மறைவு சொல்றோம் இல்லையா, ஜல்லிக்கட்டு. அதுக்கும் பேரு கூட மஞ்சு விரட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். மஞ்சுனா மாடு அப்படின்ற ஒரு பொருள் நமக்கு தெரியுது. மாடு அப்படின்னா என்ன பொருள் தமிழ்ல அப்படின்னா செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, மாட்டோட நெற்றி இருக்கு பாத்தீங்களா, அந்த நெற்றியில கொஞ்சம் சில்லறை பைசாவை என்ன செய்றாங்க அப்படின்னா வச்சு முடிஞ்சு கட்டி விட்டுறாங்க. இரு கொம்புகளுக்கும் நடுவுல நெற்றியில படும்படி கட்டி விட்டுறாங்க. எந்த வாலிபர் போய் அந்த மாட்டை பிடித்து அடக்கி கொம்பில் கட்டி இருக்கக்கூடிய அந்த நெற்றியில் படும்படியான ஜல்லி முடிச்சு அவுக்குறாங்களோ அவங்க தான் அந்த விளையாட்டுல ஜெயிச்சதா நம்ம இன்ன வரைக்குமே அதை விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு நிறைய வெகுமான பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா சங்க இலக்கியங்கள்ல இளைஞர்கள் ஏறுதழுவுதல்ல ஈடுபட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மகளிர திருமணம் முடித்து கொடுத்தாங்கன்ற ஒரு செய்தியையும் நம்ம அறிகிறோம். அப்ப மாட்டை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கு தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த இளைஞன் தான் வீரம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரியா? அப்ப ஜல்லிக்கட்டு அப்படின்னா அந்த முடிச்சு அவிழ்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. அப்படி முதியவர் என்ன விளையாட்டை விளையாடி மகிழ்ந்தாங்க அப்படின்னா வட்டாடல் அப்படின்ற ஒரு விளையாட்டை அவங்க விளையாடி இருக்காங்க. வட்டாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, காய்களை வச்சு, அதாவது கல்லை வச்சு 3 கல்லு வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா விளையாடி இருக்காங்க. இத முதியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, விளையாடுனது மட்டும் இல்லைங்க, நிறைய மகிழ்ச்சியை கழிப்பதற்காகவும் அவங்க அந்த விளையாட்டை மிகவும் விரும்பி விளையாடினர் அப்படின்னு சொல்றாங்க முதியவர். அதுக்கு பேரு தான் வட்டாடல் அப்படின்னு சொல்றோம். சோ அது மட்டும் இல்ல, என்ன மாதிரியான விளையாடுனாங்க அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைங்களா இல்ல, நம்மளும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ஓடி பிடிச்சு விளையாண்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு உஷ்ணமானது இறங்கி போகும் அப்படின்னு சொல்றோம். ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. அடுத்து நொண்டி அடித்து கொண்டு ஒரு பிள்ளைய ஒரு பையனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நொண்டி அடித்து விளையாடுறாங்க. பல்லாங்குழி விளையாட்டு தெரியும், கண்ணாம்பூச்சி, பச்சை குதிரை தாண்டுதல், இது போன்ற விளையாட்டுகளும் சங்க இலக்கியங்கள்ல விளையாடி மகிழ்ந்தனர் என்பதற்கு நமக்கு பல நூல்கள் சாட்சி பகிர்கின்றன.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.